hello and welcome to my channel SRH Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்க்கான சாப்டர் 1லேருந்து எக்ஸாம்பிள் 1.3 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த எக்ஸாம்பிளை சால்வ் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள் 1.3ல என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். Let a is equals to x belongs to natural numbers 1 less than x less than 4. b is equals to x belongs to whole numbers where 0 less than or equals to x less than 2. And c is equals to x belongs to n natural numbers x less than 3. Then verify that. இங்கே n wன்றது ஒன்றும் இல்லை, n அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ், w அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ். நீங்கள் என் லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா எக்ஸாம்பிள் 1.2 போய் பாருங்கள். அதில் நான் லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன் ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன, நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னன்னு. ஓகேவா? ஸோ இவங்க இதை கொடுத்துட்டு தென் அவங்க என்ன வெரிஃபை பண்ண சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டில் a இன்ட்டு b யூனியன் c இஸ் ஈக்குவல்ஸ் டு a இன்ட்டு b யூனியன் a இன்ட்டு c. செகண்டில் a இன்ட்டு b இன்டர்செக்ஷன் c இஸ் ஈக்குவல்ஸ் டு a இன்ட்டு b இன்டர்செக்ஷன் a இன்ட்டு c. இங்கே மேலே யூனியன் கொடுத்துருக்கிற பிளேஸில் கீழே இன்டர்செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. வேறு கொஸ்டின் எல்லாம் சேம் தான். ஸோ இப்போ இந்த ரெண்டு கொடுத்துட்டு இதை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம பண்ணுவோமா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்யூஷன் அப்படின்னு போட்டுட்டு அவங்க கொடுத்துருக்கிற கிவன் எடுத்து எழுதிக்கணும். a b and c எடுத்து எழுதிட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம ஏக்கு என்ன வேல்யூஸ் வரும், பிக்கு என்ன வேல்யூஸ் அண்ட் சிக்கு என்ன வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்கிற கிவனை வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 0 இல்லாமல் 1 2 3 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி போகக்கூடிய நம்பர்ஸ். ஸோ இப்போ வந்து 1 லெஸ் தென் சொல்லியிருக்காங்க, ஸோ அதனால் 1 வராது. அதே மாதிரி 4ம் லெஸ் தென் சொல்லியிருக்கிறதால 4 வராது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து 2, 3 1ம் 4ம் வராது. அதே மாதிரி பிக்கு ஹோல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு அப்படி கொடுத்துருக்கும்போது வி ஹாவ் டு இன்க்ளூட் இந்த ஜீரோவையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். சப்போஸ் 0 2 விட கம்மினா 1. ஓகேவா? ஸோ சிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சி பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ எக்ஸ் லெஸ் தென் 3. ஸோ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, 0வோ 1ஓ நம்பர் கொடுக்கல. ஸோ எக்ஸுனா நம்ம வந்து 1, 2 அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கே ஏதாச்சும் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு கம்மியாக எடுக்கணும். இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பரையும் சேர்த்து எடுக்கணும். இப்போது அவங்க கொடுத்துருக்குற கொஸ்டினை நம்ம வந்து வெரிஃபை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a இன்ட்டு b யூனியன் c இஸ் ஈக்குவல்ஸ் டு a இன்ட்டு b யூனியன் a இன்ட்டு c. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க யூனியன் அப்படின்னா என்ன, இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னென்னு. யூனியன் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ். இங்கே பாருங்கள், யூனியன் அப்படின்றது இது ஃபுல்லாக வரும். ஓகேவா? ஒரு செட்டில் 2 ஏபி, இங்கே நமக்கு கொஸ்டினில் வந்து பி யூனியன் சி அப்படி கேட்டிருக்காங்களா. ஸோ இதை வந்து பி அப்படின்னு அசியூம் பண்ணுங்கள் அண்ட் இதை வந்து சி. ஸோ யூனியன் சொல்லும்போது இது எல்லாமே சேர்த்து வர்றது தான் யூனியன். அதே இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது வெறும் இந்த பார்ட் மட்டும் வர்றது தான் இன்டர்செக்ஷன். வேற யூனியனாக இது ஃபுல்லாகவே வந்து யூனியன் தான். ஓகே, இன்டர்செக்ஷனாக இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுதுல்ல, இந்த ரீஜனை தான் வந்து இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a இன்ட்டு b யூனியன் c இஸ் ஈக்குவல்ஸ் டு a இன்ட்டு b யூனியன் a இன்ட்டு c. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராக்கெட்ஸை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ப்ராக்கெட் சால்வ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் a இன்ட்டு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எடுப்போம். b யூனியன் c. ஸோ b யூனியன் c இஸ் ஈக்குவல்ஸ் டு b-உடைய வேல்யூஸ் எடுத்து எழுதணும். 0, 1 யூனியன் அண்ட் சியோடைய வேல்யூ வந்து 1, 2. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையும் யூனியன் பண்ணி பார்க்கணும். ஸோ யூனியன் அப்படின்னா என்ன, இது ஃபுல்லாக. ஸோ அப்போ வந்து 0, 1, 1, 2. ஸோ 2 வாட்டி இருக்கிறத நம்ம ஒரு வாட்டி எழுதினாலும் ஒரு வாட்டி தான் எழுதணும். ஸோ அப்போ வந்து 0, 1, 2. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பி யூனியன் சியை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து ஏவோட மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ a இன்ட்டு பி யூனியன் சி இஸ் ஈக்குவல்ஸ் டு a உடைய வேல்யூ 2, 3 அண்ட் b யூனியன் c உடைய வேல்யூ 0, 1, 2. ஸோ இப்போ இதை வச்சு மல்டிப்ளை பண்ணணும்.
ஸோ இப்போ இந்த ஏவை வந்து பி யூனியன் சியோடைய மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ வந்து 2,0 2,1 2,2 3,0 3,1 அண்ட் 3,2. ஸோ இதை வந்து இப்போ 10th வந்து ஃபுல்லாகவே வந்து ஏதாச்சும் ஒரு பென் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, வெதர் ப்ளூ இல்லைனா பிளாக். ஸோ அப்போ நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போதே ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டில் வந்து செட்ஸ் இந்த ரிலேஷன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக வந்து வெரிஃபை பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும், இதுக்கு இது சேமா அப்படின்றதுக்கு. ஸோ என்ன மேக்ஸ் ப்ராப்ளம் எடுத்தாலும் ஒரு பாக்ஸ் போட்டு அதை ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஏ இன்ட்டு பி யூனியன் சிக்கு நம்ம ஃபைன் பண்ணியிருக்கிற மேலே இருக்கக்கூடிய ஆன்சரை தான் நான் அப்படியே கீழே எடுத்து பாக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நேம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் இது இல்லை, இதை தான் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நேம் பண்ணணும். ஸோ இப்போது நம்ம இந்த சைடு போகலாமா, ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி. ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பியை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஏ இன்ட்டு பி, ஏவுடைய வேல்யூ 2,3யும் பியோடைய வேல்யூ 0,1. ஸோ அதை எடுத்து இங்கே போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 2,0 2,1 3,0 3,1. ஸோ இதுதான் ஏ இன்ட்டு பியோடைய வேல்யூ. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு சியோடைய வேல்யூஸ் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ பண்ணும்போது 2,3 இன்ட்டு 1,2. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். 2,3 இன்ட்டு 1,2 மல்டிப்ளை பண்ணால் 2,1 2,2 3,1 அண்ட் 3,2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வரும். நான் இது இங்கே ஏபி அப்படி போட்டிருக்கேன்னா இந்த சைட் நம்ம வந்து ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும். ஸோ யூனியன் பண்ணும்போது நம்ம ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷனை ஏபி அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் பண்ணி வச்சுக்கிட்டேன், எனக்கு வந்து அதை யூனியன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கும் நீங்கள் பாக்ஸ் போடணுன்னா பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். இது ரெண்டையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட்டாக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி தான் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம், செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம், அதுக்கான ஆன்சர்ஸை. ஸோ இப்போது நமக்கு வந்து ஏ இன்ட்டு பிக்கு என்னென்ன வந்துச்சுன்னா 2,0 2,1 3,0 அண்ட் 3,1. அதை நம்ம வந்து ஏ அப்படின்னு நேம் பண்ணியிருந்தோம், ஸ்மால் ஏ. அண்ட் ஏ இன்ட்டு சி வந்து 2,1 2,2 3,1 3,2. இது வந்து நம்ம பி அப்படின்னு நேம் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த அவங்க கொடுத்துருக்குற கொஸ்டினில் வந்து நம்ம யூனியன் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ யூனியன்னா இதையும் நம்ம வந்து யூனியன் பண்ணி பார்க்கணும். ஸோ யூனியன் அப்படின்னா என்ன, ஹோல் ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்துக்கிறது தான் யூனியன். இன்டர்செக்ஷனாக அது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறது இன்டர்செக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போது யூனியன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பியோடைய வேல்யூஸ் அண்ட் தென் ஏ இன்ட்டு சியோடைய வேல்யூஸ். ஸோ இப்போது இதை யூனியன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ யூனியன் அப்படின்னா எப்படி எழுதுவோன்னா 2,0 இதுக்கு நெக்ஸ்டான நம்பர் 2,1, இங்கேயும் 2,1 இருக்குது. ஸோ அதையும் 2,1 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு 1 இருக்குது, அதுக்கப்புறமா 2. ஸோ 2,2. ஸோ 2,3 இருக்கான்னு பார்க்கணும், எங்கேயும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 3,0. ஸோ 3,0 இங்கே 3,0 இல்லை, அதுக்கு அடுத்த நம்பர் 3,1. ஸோ 3,1 இங்கேயும் இருக்குது. ஸோ 3,1 3,1. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 3,2 இருக்குது. ஸோ 3,2 எழுதிக்கணும். 2 வாட்டி இருந்துச்சுன்னா அந்த நம்பரை நம்ம ஜஸ்ட் 1 டைம் தான் எழுதணும். ஸோ அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், A into B union A into C is equals to 2,0, 2,1, 2,2, 3,0, 3,1 into 3,2. ஸோ இதுதான் நம்ம equation 2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா equation 1ஐயும் equation 2ஐயும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணி பார்க்க போகிறோம், ரெண்டும் சேமாக இருக்கா அப்படின்றதுக்காக. ஸோ இது நம்மளுடைய equation 2. ஸோ equation 1ஐயும் வச்சு வெரிஃபை பண்ணி பார்ப்போமா. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து equation 1 அண்ட் இது வந்து equation 2. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணி பார்ப்போம். 2,0 இங்கேயும் இருக்குது, 2,0 இங்கேயும் இருக்குது, 2,1 இங்கேயும் இருக்குது, 2,1 இங்கேயும் இருக்குது, 2,2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ அதே மாதிரி 3,0, 3,1, 3,2. ஸோ ரெண்டு பிளேஸ்லேயும் சேம் ஆன்சர்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போது இது வெரிஃபைடு அப்படின்னு நம்ம எழுதிடணும். ஸோ ஹென்ஸ்
LHS is equals to RHS அப்படின்னு போட்டுடணும். ஓகேவா? இதில் வந்து இது LHS, இது RHS. ஓகேவா? இப்போ வந்து செகண்ட் கொடுத்துருந்ததை வெரிஃபை பண்ண போகிறோம். செகண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, ஜஸ்ட் இந்த யூனியன் இருந்த இடத்துல இன்டர்செக்ஷன் அப்படின்னு தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம அதை வந்து இன்டர்செக்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா வெறும் இந்த பாட்டு மட்டும்தான். ஓகேவா? ஸோ B intersection C is equals to B உடைய வேல்யூ 0,1 and C உடைய வேல்யூ 1,2. ஸோ இப்போ இது ரெண்டில் எது இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இன்டர்செக்ட் ஆகிறது வெறும் இந்த 1 தான். ஏன்னா இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. இங்கே 0 இருக்குது, இங்கே இல்லை. இங்கே 2 இருக்குது, அது இங்கே இல்லை. ஸோ அதனால் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு எழுதணும். இப்போ நெக்ஸ்ட்டு அதை வந்து ஏவோட மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஏவுடைய வேல்யூஸ் என்ன, 2,3. ஸோ 2,3 into 1 அப்படி பண்ணும்போது 2,1 into 3,1 அப்படின்னு நமக்கு வேல்யூஸ் வரும். ஸோ இதை A into B intersection C is equals to சொல்லிட்டு 2,1 into 3,1 போட்டு equation 3 அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு RHS போனால் ஃபஸ்ட்டு A into B அப்படி இருக்குது. ஸோ ஏவுடைய வேல்யூ 2,3, B உடைய வேல்யூ 0,1. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ண என்ன வரும், 2,0, 2,1, 3,0, 3,1 அப்படி தான் வரும். ஸோ அதை நான் இங்கே C அப்படின்னு நேம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னது, A into C. ஸோ ஏவுடைய வேல்யூஸ் என்ன, 2,3 அண்ட் C உடைய வேல்யூஸ் வந்து 1,2. ஸோ இதையும் மல்டிபிள் பண்ண என்ன வரும், 2,1, 2,2, 3,1, 3,2 அப்படி வரும். ஸோ அதை நான் ஈக்குவேஷன் D அப்படின்னு இங்கே நேம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணணுமா. ஸோ அப்போ அதை இன்டர்செக்ட் பண்ணால் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, A into B intersection A into C from equation C and D we get. ஸோ இப்போ இது ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணால் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு C உடைய வேல்யூ 2,0, 2,1, 3,0, 3,1 இன்டர்செக்ஷன் 2,1, 2,2, 3,1, 3,2. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து எது இன்டர்செக்ட் ஆகிருக்கு அப்படின்றது தான் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இன்டர்செக்ஷன்னா ஒன்றும் இல்லை, இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுதுல்ல, இதுதான். ஸோ அதே மாதிரி நம்பர்ஸ் இதில் வந்து இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க 9th. ஸோ அப்போ நம்ம வந்து இங்கே ABCயில் C இருக்கா D இருக்கான்ட்டு அப்படி எடுத்து எழுதிடுறோம். பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஒரே நம்பர் ரெண்டு சைடும் ரிப்பீட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேவா? இங்கே நம்பர்ஸ் இருந்துச்சு, இல்லை ஆல்ஃபபெட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே ஆல்ஃபபெட்ஸ் எடுத்து எழுதிடலாம். அதே இந்த மாதிரி சீரீஸில் இருந்துச்சு, இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் இருந்துச்சுன்னா எந்த நம்பர் ரெண்டு சைடும் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். 2,1 வந்து ரெண்டு சைடும் வந்திருக்கு, 3,1 ரெண்டு சைடும் வந்திருக்கு. ஸோ அதனால் A into B intersection A into Cல 2,1, 3,1. ஸோ ஃப்ரம் equation 3 and equation 4 நமக்கு A into B intersection C is equals to A into B intersection A into C is verified அப்படின்னு போடணும். இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணாமல் நம்ம வந்து எந்த ஆன்சரையும் போடக்கூடாது. ஸோ அப்போ வந்து 2,1 ரெண்டு சைடும் இருக்குது, 3,1 ரெண்டு சைடும் இருக்குது. ஸோ அதனால இஸ் வெரிஃபைட். LHS is equals to RHS அப்படின்னு போட்டு இஸ் வெரிஃபைட் அப்படின்னு போடணும். உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலை, அண்ட் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you.